ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம திருச்சியில் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்க பேர்ட்ஸ் பார்க் தான் பார்க்க போகிறோம். பார்க்கோட டைமிங், லொக்கேஷன், நம்ம கொடுக்குற மணிக்கு ஒர்த்தா எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்க்கோட லொக்கேஷன் சொல்லிடுறேன். இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருச்சி டு கரூர் போகிற ரோட்டில் குடமுருட்டி பிரிட்ஜு கிட்டேயே இருக்குது. உள்ளே நமக்கு நல்ல பெரிய ஏரியா பார்க்கிங் இருக்குது. இங்கே என்ட்ரி ஃபீயாக பேபிஸ்க்கு ஃப்ரீ, கிட்ஸுக்கு 150, அடல்ட்ஸுக்கு 200 சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த பார்க்கோட டைமிங் பார்த்தோம்னா மார்னிங் 9 o'clock இருந்து ஈவினிங் 5 o'clock வரைக்கும் என்ட்ரி உண்டு. எக்ஸிட்க்கு 6 மணி வரைக்கும் டைம் கொடுக்குறாங்க. என்ட்ரன்ஸ்லயே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இங்கே மொபைல் ஃபோட்டோகிராஃபி அண்ட் கேமரா அலோ பண்ணுறாங்க. பட் ஃபோட்டோ ஷூட் எடுக்கணும்னா மட்டும் அவங்க கிட்ட பெர்மிஷன் வாங்கணும். அவங்க பேக் எதுவும் அலோ பண்ணுறது இல்லை. பட் பேபிஸ் திங்ஸ் இருக்கிற பேக் மட்டும் எடுத்துகிட்டு போகலாம். ஸோ பேக்லாம் என்ட்ரன்ஸ்லேயே நம்ம கொடுத்து டோக்கன் வாங்கிக்கணும். உங்களுக்கு மேபி இந்த என்ட்ரன்ஸ் ஃபீ பார்த்து என்ன இவ்வளோ அதிகமாக இருக்குன்னு தோணலாம். பட் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கே இது ஒர்த்து இல்லையான்னு தெரிஞ்சுப்பீங்க. உள்ளே என்டர் ஆனோடனே இந்த மாதிரி 3 ஆஸ்ட்ரிச் இருந்தது. இதுக்கு நம்ம கீரை ஃபீட் பண்ணலாம். இது நம்ம டிக்கெட் வாங்கும் போதே கீரை கொடுத்துட்டாங்க. அது ஆல்ரெடி நிறைய பேர் ஃபீட் பண்ணிட்டனால கீரையை வாங்கி கீழே தான் போட்டுட்டு இருந்தது. ஆஸ்ட்ரிச், ஈமு கோழிக்கு அடுத்து இந்த பெசன்ட் வகைகள் இருந்தது. இது பறவை இனத்திலே ஒரு வித்தியாசமான பறவை. இதுலேயே ஒரு 12 வெரைட்டி தனித்தனி கூண்டில் வச்சுருந்தாங்க. எல்லா கூண்டுலேயுமே இதோட பேர் என்ன, இது எந்த நாட்டில இருந்து வரவழைக்கப்பட்டது அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் இது ஒரு சேவல்லையே இது ஒரு தனி வகை. ஒவ்வொன்றுமே ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி கூண்டில் இருக்க பேர்ட்ஸ் எல்லாமே பார்த்து முடிச்சதுக்கப்புறம் தான் நம்ம லாஸ்ட்டாக அந்த ஏவியரிக்குள்ளே போவோம். ஸோ அங்கே தான் பேர்ட்ஸ்லாம் ஃப்ரீடமாக வெளியே சுற்றிட்டு இருக்கோம். நம்ம பேர்ட்ஸுக்கு ஃபீட் பண்ணலாம். இந்த பார்க் மொத்தமாக பார்த்தோன்னா 4.2 ஏக்கர்ஸில் அமைச்சிருக்கிறதா சொல்கிறாங்க. இங்கே 40க்கும் மேற்பட்ட எக்ஸாட்டிக் பேர்ட்ஸ் இருக்கிறதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நிறைய இடங்கள்ல பேர்ட்ஸுக்கு நம்மளே ஃபீட் பண்ணுற மாதிரி இருக்கனால அது ரொம்பவே ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. அடுத்து புறா வகைகள் இருந்தது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஸ்பேஸில் வச்சுருக்காங்க. இது இல்லாமல் கூண்டுலேயுமே ஒவ்வொரு நாட்டில இருந்தும் வரவழைக்கப்பட்ட புறாக்கள் இருந்தது. கண்டிப்பாக குழந்தைங்கள்லாம் ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க. ஏன்னா ஒவ்வொரு டைப் பேர்டை பார்க்கும்போதுமே எல்லாமே வித்தியாசமாக ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. அதுக்கு நம்மளே ஃபீட் பண்ணுறோம் அப்படின்றப்ப அது இன்னுமே ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும் குழந்தைங்களுக்கு. இந்த மாதிரி தனித்தனி கூண்டில் இருக்க பேர்ட்ஸ்க்கு நம்ம ஃபீட் பண்ண முடியாது. ஆல்ரெடி உள்ள அதுக்கு தீனி வச்சுருப்பாங்க. நம்ம ஓப்பன் ஸ்பேஸில் இருக்க பேர்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஃபீட் பண்ணலாம். புறாலையே ஒரு 15க்கும் மேற்பட்ட வெரைட்டிஸ் இருந்தது. எல்லாமே ஏற்கனவே சொன்ன மாதிரி தனித்தனி கூண்டில் அதோட நேமோட மென்ஷன் பண்ணி வச்சிருந்தாங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பேர்ட்ஸை பார்க்கறதுக்கு பெரியவங்களுக்கே ரொம்ப எக்ஸைட்டிங்காக தான் இருந்தது. ஸோ குழந்தைங்க கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. இந்த பார்க்கோட ஹைட்டுன்னு பார்த்தோன்னா 30 அடி ஹைட்டில் பில்ட் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ அந்த ஏவியரி பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஹைட்டாக இருக்குது. அதையுமே நம்ம இந்த வீடியோவோட எண்டில் பார்ப்போம். நம்ம ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நிறைய இடங்கள் இருக்குது. இப்போ நம்ம கீழே பார்க்குறது எல்லாமே ஒரிஜினல் செடி அண்ட் ஃப்ளவர்ஸ் தான். ஸோ அதை பப்ளிக்குமே யாரும் பறிக்காமல் எதுவும் சேதப்படுத்தாமல் இருக்கணும். இது வரைக்கும் நம்ம பார்த்த பேர்ட்ஸோட குஞ்சுகள்லாம் இங்கே தனியாக வச்சுருக்காங்க. இந்த பறவைகளுக்கு நம்ம ஃபீட் பண்ணலாம். இந்த மாதிரி ஃபீட் பண்ணுற எல்லா இடத்துலையும் பக்கத்தில் ஒரு எம்ப்ளாயி இருப்பாங்க. அடுத்து பார்க்க போகிறது வாத்து வகைகள். இதுலேயுமே ஒரு 12 வெரைட்டிக்கு மேலே வாத்துகள் இருந்தது. ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒவ்வொரு கூண்ட்லேயும் அந்தந்த கண்ட்ரி நேமோடையே வச்சுருந்தாங்க. ஸோ இந்த வாத்துகளோட குஞ்சுகள் எல்லாமே சென்ட்ரு இடத்துல வச்சுருந்தாங்க. இது பாருங்கள், கொண்டை வாத்துன்னு எழுதியிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. இதெல்லாம் கண்டிப்பாக நம்ம வேற எங்கேயும் பார்த்துருக்க மாட்டோம். இந்த வாத்து சவுத் அமெரிக்காவை நேட்டிவாக கொண்ட வாத்து. ஒவ்வொரு பறவைக்குமே அது எந்த கண்ட்ரிலேருந்து வந்ததோ அது வாழ்கிறதுக்கு ஏற்ற மாதிரி சூழலை ஒவ்வொரு கூண்டுக்குள்ளேயும் உருவாக்கி வச்சுருக்காங்க. இங்கே தனியாக வாத்து குஞ்சுகள் சென்டரில் வச்சுருக்காங்க. இதுக்கு நம்ம ஃபீட் பண்ணலாம். பட் நாங்கள் போனப்போ பக்கத்தில் ஆள் இல்லை. ஸோ நாங்கள் ஃபீட் பண்ண முடியல. இதுக்கு பக்கத்தில் முயல் வகைகள் வச்சுருந்தாங்க. ஸோ இதெல்லாம் பாருங்கள், பாதி ஓப்பனில் இருக்குது. உள்ளே கேபேஜ்லாம் போட்டிருக்காங்க. வேணும்னா நம்மளே அதை எடுத்து முயலுக்கு ஃபீட் பண்ணலாம். இது ஆக்சுவலாக கினியா பிக்குன்னு சொல்லுவாங்க. அதாவது எலி மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. இது பாருங்கள், முயல்லையே ஒரு மினி வெரைட்டி. ரொம்ப ரொம்ப குட்டியாக இருந்தது, அழகாக இருந்தது. ஒவ்வொரு ஏரியாலையுமே நம்ம ஃபோட்டோஸ் எடுக்கிறது மாதிரியான ரொம்பவே அழகான பிளேசஸ் இருந்தது.
ஸோ இதுக்கு பக்கத்தில் இன்னொரு கார்டன் மாதிரி இடத்துல முயலை விட்டுருக்காங்க. இங்கே குழந்தைங்கள உள்ள அலோ பண்ணுறாங்க. குழந்தைங்க முயலை தொட்டு பார்க்கலாம், முயலுக்கு ஃபீட் பண்ணலாம். குழந்தைங்கன்றனால பக்கத்துலேயே 2-3 எம்ப்ளாயிஸ் நின்று பார்த்துட்டே தான் இருக்காங்க. மோஸ்ட்லி பேர்ட்ஸ் மட்டும்தான் இருக்கும்னு நினச்சி போனோம். பட் பார்த்தா ஃபிஷ் அக்வாரியம் இருந்தது. இது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. நம்ம ஊரில் இது வரைக்கும் ஃபிஷ் அக்வாரியம் எங்கேயுமே கிடையாது. ஸோ கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்த்துட்டு போகலாம். இது வரைக்கும் நம்ம டிவியில் புக்ஸில் பார்த்த ஜெல்லி ஃபிஷ்லாம் இங்கே நேரில் பார்க்குறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. கண்டிப்பாக குழந்தைங்களுக்கும் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கண்டிப்பாக நம்ம கடலுக்குள்ளே போய் இந்த மாதிரி பார்க்க முடியுமான்னு தெரியாது. அந்த மாதிரியான சீ கிரியேச்சர்ஸ் நிறைய இங்கே வச்சுருந்தாங்க. இதெல்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இந்த கிரேஃபிஷ் பக்கத்தில் டிஃப்ரெண்ட்டான ஒரு மீன் பார்த்தோம். இது பாருங்க, பாதி வந்து மண்ணில் தான் புதஞ்சிருக்குமா, பாதி தான் வெளியே இருக்குமா. இது பக்கத்துலேயே ஒரு டிஃப்ரெண்ட்டான நண்டு வெரைட்டி வச்சுருந்தாங்க. இதுவுமே வித்தியாசமாக இருந்தது. இங்கே நிறைய ஃபிஷ் வெரைட்டி ரொம்ப அழகாக இருந்தது. ஈவன் இந்த ஃபிஷ்லாம் பாருங்க, பார்க்குறதுக்கே ரொம்ப ரொம்ப கலர்ஃபுல்லாக அழகாக இருந்தது. இந்த அக்வாரியமில் தனித்தனியாக ஒவ்வொரு இதுலேயுமே இங்கே என்ன டைப் ஃபிஷ்ஷஸ்லாம் இருக்குது அந்த பாக்ஸ்க்குள்ளே அப்படின்றத கீழே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நிறைய ஃபிஷ் வெரைட்டிஸ் நமக்கு பார்க்குறதுக்கு ரொம்பவே வித்தியாசமாகவும் புதுசாகவும் இருந்தது. இங்கே ஸ்டார் ஃபிஷ்லாம் கூட வச்சுருந்தாங்க. அதெல்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. க்ளவுன் ஃபிஷ்லேயுமே நிறைய வெரைட்டிஸ் இருந்தது. ஸோ இந்த மாதிரி ஸ்டார் ஃபிஷ்லாம் நம்ம ஊரில் நான் இது வரைக்கும் வேறு எங்கேயும் பார்த்தது கிடையாது. இங்கே ஹைலைட்டாக டைகர் ஷார்க் வெரைட்டிஸ்லாம் இருந்தது. ஸோ இதெல்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப ஜைஜான்டிக்காக ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ கண்டிப்பாக குழந்தைங்களுமே ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்ப்பாங்க. அக்வாரியமில் டைம் போகிறதே தெரியாது. அந்தளவுக்கு ஒவ்வொரு வெரைட்டியுமே நம்ம நின்று பார்த்துட்டு வரலாம். எல்லாமே ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஸோ இந்த ஃபைண்டிங் நீமோவில் வர க்ளவுன் ஃபிஷ்ஷஸ்லாம் கூட இங்கே நிறைய இருந்தது. இங்கே நிறைய ஏசிலாம் போட்டு மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. இங்கேருந்து வெளியே வந்தோன்னா கோய் ஃபிஷ் வெரைட்டி பார்க்கலாம். ஸோ இந்த ஃபிஷ்ஷஸ்க்கு நம்ம கையால் ஃபீட் பண்ணலாம். இந்த ஃபிஷ்ஷஸ் கண்டிப்பாக நிறைய பேர் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க, அதாவது ஆன்லைனில், டிவியில். இதுக்கு பக்கத்துலேயே ஒரு எம்ப்ளாயி நிற்பாங்க. ஸோ அவங்க நமக்கு ஃபீட் பண்ணுறதுக்கான ஃபுட்டு கொடுப்பாங்க, நம்ம ஃபிஷ்ஷஸ்க்கு போடலாம். இதுவுமே நல்ல ஒரு பெரிய ஏரியாவில் வச்சுருக்காங்க. ஸோ நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. இதுக்கு பக்கத்தில் கொஞ்சம் ரெப்டைல் வெரைட்டிஸுமே இருந்தது. அதுக்கு பக்கத்துலேயும் கொஞ்சம் அந்த குருவி வகைகள் கூட வச்சுருந்தாங்க. இது எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இந்த மாதிரி ஃப்ரின்ச்சஸ்க்கெலாம் நம்ம வந்து ஃபீட் பண்ண முடியாது, இதெல்லாம் கூண்டில் தான் இருந்தது. ஸோ இதுக்கு பக்கத்தில் ஒரு வாஷ்ரூம் இருந்தது. மென் அண்ட் விமன் 2 பேருக்குமே இருக்குது. இதுக்கு பக்கத்துலேயே ஒரு சில பேர்ட் வெரைட்டிஸும் இருந்தது. ஸோ இந்த மாதிரி கூண்டில் இருக்க பேர்ட்ஸுக்கெலாம் உள்ளேயே அவங்க வந்து தீனி வச்சுருக்காங்க, நம்ம ஃபீட் பண்ண முடியாது. இங்கே ஆச்சரியமாக இருந்த விஷயம் ஹேச்சரி இருந்தது. அது நம்ம பார்வைக்கு வச்சுருக்காங்க, அதாவது அடை காப்பகம். இதில் நம்ம என்ட்ரானோடனே இந்த பறவைகளோட முட்டைகள்லாம் எப்படி எடுத்து சேகரித்து வச்சுருக்காங்க, எப்படி இன்குபேட்டரில் என்ன டெம்பரேச்சர்லாம் மெயின்டைன் பண்ணுறாங்க, இந்த மாதிரி அதோட டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹேட்சிங் அதையுமே நம்ம இங்கே பார்க்கலாம். இந்த முட்டைகள் எல்லாமே இங்கே இருக்கிற பறவைகளோட முட்டைகள் தான். இது எல்லாத்தையும் அவங்க வந்து எப்படி குஞ்சு பொரிக்க வைக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்வைக்குமே வச்சுருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. இதெல்லாம் புதுசாக பிறந்த குஞ்சுகள், இதெல்லாம் வந்து 1 வாரம் ஆன குஞ்சுகள் போட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இதெல்லாம் கொஞ்சம் வளர்ந்துருச்சு. இன்னொரு விஷயம் நான் இங்கே எதிர்பார்க்காதது இந்த எக்ஸாட்டிக்ஸ் தான். ஸோ பறவைகள் மட்டும்தான் இருக்கும்னு நினச்சி போனேன். பட் இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான உயிரினங்கள்லாம் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் என்னன்றதை பார்க்கலாம். இங்கே வந்து விதவிதமான எலி டைப்லாம் கூட இருந்தது. இதெல்லாம் பாருங்கள், மினி வேர்ஷன் மாதிரி அதுங்க விளாடுறதுக்கு ஏற்ற மாதிரியும் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே க்யூட்டாக இருந்தது. இது பாருங்கள், இங்கே பாம்புகளுமே இருந்தது. இது வந்து சோள பாம்பு அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கண்ட்ரி வந்து சவுத் அமெரிக்காவிலேருந்து கொண்டு வந்திருக்கிறதா போட்டிருக்காங்க. அதனால் மணல் மாதிரி அதுக்கேற்ற மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம டிஸ்கவரி சேனல்லலாம் பார்த்துருப்போம், மஞ்சள் கலர் பச்சை கலர் தவளையெல்லாம் இருந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்க தவளைகள் கூட இருந்தது. இதெல்லாம் பாருங்கள், குட்டி குட்டி ஆமைகள். இதோட காது வந்து ரெட் கலரில் இருக்குமா, அந்த வெரைட்டி இது. ஸோ அந்த மாதிரி குட்டி குட்டியாக பார்க்குறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இங்கே இன்னொரு வெரைட்டி பாம்புமே இருந்தது. அது பக்கத்தில் ஆள் யாரும் இல்லை, இருந்தாங்கன்னா நம்ம அதை கையிலலாம் கூட எடுத்து பார்க்கலான்னு சொன்னாங்க.
இப்போ தான் நம்ம இந்த பார்க்கோட ஹைலைட்டான ஏரியாக்குள்ளே போகிறோம். போகிறதுக்கு முன்னாடி ஹேண்ட் வாஷ் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம அங்கே ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு கீழே சானிடைஸ் பண்ணிவிட்டு போகணும். அதாவது நம்ம செப்பலை அதில் மிதிச்சுட்டு போகணும். ஸோ பறவைகளுக்கு எந்த இன்ஃபெக்ஷனும் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஸோ உள்ளே என்ட்ரானோடனே ஏதோ ஜுராசிக் பார்க் உள்ள என்ட்ரான மாதிரி இருந்தது. இதுக்குள்ளே குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை அப்படின்ற வகையில் விதவிதமாக டிசைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதாவது அதுக்கேற்ற மாதிரி அமைச்சிருந்தாங்க. இதெல்லாம் மலைப்பகுதி அப்படின்னா இங்கே வந்து மலையெல்லாம் வச்சு அருவிலாம் கொட்டுற மாதிரி செட் பண்ணியிருந்தாங்க. இங்கே கீழே நடக்கிறதுக்கு இந்த மாதிரி கிரில் மாதிரி அமைச்சு கொடுத்துருக்காங்க. நம்ம கீழே பார்த்து தான் நடக்கணும். ஏன்னா நிறைய பேர்ட்ஸ் வந்து தரையிலேயே உட்காந்துருக்காங்க. ஸோ நம்ம அதை வந்து கவனிக்காமல் மிதிச்சிடக்கூடாது. உள்ளே நுழையிறதுக்கு முன்னாடி பேர்ட்ஸுக்கான தீனி ஒவ்வொருத்தர் கையிலையும் கொடுத்துட்றாங்க. ஸோ இதை வந்து நம்ம எண்டு வரைக்கும் கொண்டு போகணும். லாஸ்ட் வரைக்கும் பேர்ட்ஸ் இருக்கும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அங்கங்கே ஃபீட் பண்ணிகிட்டே வரலாம். எங்கே நிறைய பேர்ட்ஸ் இருக்கோ அங்கே ஃபீட் பண்ணி நம்ம நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். இந்த ஏவியரி இந்தியாவிலேயே ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஏவியரின்னு சொல்கிறாங்க. உள்ள எல்லா பேர்ட்ஸுமே ஃப்ரீடமாக வெளியே தான் சுற்றிட்டு இருப்பாங்க. பழக்கப்படுத்தாத ஒரு சில பேர்ட்ஸ் மட்டும் இங்கே கூண்டில் வச்சுருக்காங்க. அதையுமே நம்ம பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி பேர்ட்ஸுக்கு ஃபீட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஸோ இதே மாதிரி ஏற்காடில் ஒரு பேர்ட்ஸ் பார்க் போயிருந்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா டிக்கெட் 500 rupees. அதுவுமே ஒரு half an hour தான் உள்ள டைம் ஸ்பெண்ட் பண்ண அலோவ் பண்ணாங்க. பட் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு மொத்த பார்க்குக்குமே 200 தான் சார்ஜ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே டைமிங்லாம் எதுவுமே கிடையாது. நம்ம எவ்வளோ நேரம் வேணாலும் உள்ளே இருக்கலாம். பேர்ட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். என்ட்ரி டிக்கெட் மட்டும்தான். இதுக்கெலாம் நம்ம எதுவும் தனியாக பே பண்ண தேவையில்ல. ஸோ வெளியே வந்து ஒரு சிலர் பேசிகிட்டு இருந்தாங்க 200க்கு இது ஒர்த் இல்லைன்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரு சினிமாவுக்கு 200 250 கொடுத்து போகிறதுக்கு கண்டிப்பாக இங்கெல்லாம் கூட்டிகிட்டு வந்தோன்னா ஒரு லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ரொம்பவே கிட்ஸும் என்ஜாய் பண்ணுவாங்க. இது இல்லாமல் உள்ள சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியா இருக்குது. அங்கே வந்து ஃப்ரீ தான். அது இல்லாமல் 7D தேட்டர், அப்புறம் VR கேம்ஸ், இந்த மாதிரி ஒரு கிட்ஸ் கேம் ஜோன் கூட இருக்குது. பட் அதுக்கெலாம் வந்து பே பண்ணணும்னு நினைக்கிறேன். ஒரு பெரிய கேஃபிட்டீரியா இருக்குது. அதுவுமே ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. அந்த கேஃபிட்டீரியாவுமே காமிக்கிறேன் பாருங்கள். இங்கேயும் ரெஸ்ட் ரூம் அவைலபிளாக இருக்குது. மதர்ஸ்க்கு ஃபீடிங் ரூம் கூட இருக்குது. இவ்வளோ பெரிய பார்க்கை மெயின்டைன் பண்ணோன்னா கண்டிப்பாக இந்த காஸ்ட் வந்து ஒர்த்து தான் ஃபீல் ஆகுது. இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்கிறதால ஹாலிடேஸில் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ரொம்பவே க்ரௌடடாக இருக்கும். வெளியேயுமே நம்ம வந்து கார் பார்க் பண்ணுறதுக்கு நிறைய இடம் இருக்குது. இந்த பார்க் இந்த என்ட்ரி ஃபீஸ்க்கு ஒர்த்தானு நீங்களுமே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள், தெரிஞ்சுக்கலாம்.